வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த அலசப் போறோம். பண்டைய வரலாறும் நம்மளோட நவீன கால ஆட்டோ டிரான்ஸ்கிரிப்ஷன் டூல்ஸும் நேருக்கு நேர் மோதிக்கிட்டா என்ன நடக்கும்? இத பத்தி தான் இந்த அலசல்ல பார்க்க போறோம். இது கொஞ்சம் வேடிக்கையான, அதே சமயம் நம்மள ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேஸ் ஸ்டடி. சரி வாங்க, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல நம்ம எடுத்துக்கிட்ட சோர்ஸ் மெட்டீரியலோட அந்த கம்பீரமான தலைப்பை பார்ப்போம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவையே அலறவிட்ட தமிழ் அரசன் கரிகால சோழன். இந்த தலைப்பை படிக்கும் போதே நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு வருது இல்லையா? இந்தியாவின் மாபெரும் பேரரசர்களில் ஒருவரான கரிகால சோழனோட வீர வரலாற்றை இது நமக்கு உறுதியளிக்குது. கிட்டத்தட்ட 2 மில்லினியம், இந்த 2000 வருஷம் அப்படிங்கிற நம்பரை பார்த்த உடனே ஒரு பிரம்மாண்டமான வரலாறு, மாபெரும் பேரரசுகள், அவங்களோட வெற்றிகள்னு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம இந்த சோர்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்க போறோம்னு ஆவலோட எதிர்பார்க்குறோம். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். நாம நிஜமா அந்த ஆடியோவோட எழுத்து வடிவத்தை, அதாவது அந்த டிரான்ஸ்கிரிப்ட பார்க்கும்போது இந்த காவிய வரலாறு அப்படியே ஒரு டெக்னிக்கல் கிளிச்ல காணாம போயிடுது. நாம எதிர்பார்த்ததுக்கும் அங்க இருக்கிற நிதர்சனத்துக்கும் சம்பந்தமே இல்ல. வரலாறு இருக்க வேண்டிய இடத்துல ஃபாரின் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை மட்டும் லூப்ல திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அல்காரிதம் எப்படி முழுமையா செயலிழந்து போச்சு அப்படிங்கறது தான். தமிழ் ஆடியோவை கேட்ட அந்த மென்பொருள் எதையுமே புரிஞ்சுக்க முடியாம மொத்தமா ஃபாரின் அப்படிங்கிற வார்த்தையை மட்டுமே மறுபடியும் மறுபடியும் அச்சடிச்சிருக்கு. இது நிஜமாவே ஒரு உச்சக்கட்ட தொழில்நுட்ப குழப்பம்தான். சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நாம இன்னைக்கு எந்த வரலாற்று பாடத்தையும் படிக்கல, மாறா ஒரு ஆட்டோ கேப்ஷன் முரண்பாட்ட, அதாவது ஆட்டோ கேப்ஷன் அனாமலியை தான் ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். ஆங்கிலம் அல்லாத ஆடியோவை கேட்கும்போது அதை வெறுமன ஃபாரின்னு சொல்லி ஒதுக்கிடுற ஒரு விசித்திரமான டிஜிட்டல் மொழி தடைய நாம இங்க நேர்ல பாக்குறோம். அடுத்து டிஜிட்டல் தோல்பொருட்கள், தப்பிப்பிழைத்த ஆங்கில வார்த்தைகள். இது என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். அந்த ஃபாரின் அப்படிங்கிற வார்த்தை கடலுக்கு நடுவுல ரொம்ப ஆச்சரியமா சில ஆங்கில வார்த்தைகள் மட்டும் தப்பிச்சு வந்திருக்கு. சில்ட்ரன், தேங்க்யூ, பேட்டர்ன், சென்டர், சர்க்கிள் மாதிரியான வார்த்தைகள் அதுல இருக்கு. முழுசா குழம்பி போன ஒரு அல்கோரிதம் விட்டுட்டு போன டிஜிட்டல் தொல்பொருள் தடயங்கள்னு இதை நாம தாராளமா சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் அல்கோரிதமோட தோல்வி எவ்வளோ விசித்திரமானதுன்னு நமக்கு தெளிவா காட்டுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கரிகால சோழனை பத்தின ஒரு தமிழ் வரலாற்று உரையில தேங்க்யூ அல்லது சர்க்கிள் அப்படி இல்லைன்னா சில்ட்ரன் மாதிரியான வார்த்தைகளை இந்த சிஸ்டம் ஏன் தேர்ந்தெடுக்கணும்? இதுக்கு என்ன லாஜிக்? இந்த ஆட்டோமேட்டட் டூல் பின்பற்றின தவறான ஒரு நடைமுறைய நம்ம இங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். முதல்ல, இது ஆங்கிலம் அல்லாத ஆடியோவை எதிர்கொள்ளுது. ரெண்டாவதா, அந்த பிராந்திய மொழியை புரிஞ்சுக்க முடியாம திணறுது. மூணாவதா, ஃபாரின்ங்கிற வார்த்தையும் சம்பந்தமே இல்லாத சில சீரற்ற ஆங்கில வார்த்தைகளையும் அவுட்புட்டா கொடுக்குது. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வைக்குது. இங்க பேட்டர்ன், சென்டர், சர்க்கிள் மாதிரியான வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்? தமிழ் மொழியோட எந்த குறிப்பிட்ட ஆடியோ பேட்டர்ன் அல்லது பின்னணி சத்தம் இந்த ஏஐயை ஏமாற்றி இப்படிப்பட்ட வடிவவியல் வார்த்தைகளை உருவாக்க வச்சிருக்கோம்? நாம இங்க பாக்குற முரண்பாடு நிச்சயமாவே ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. ஒரு பக்கம் 2000 வருஷம் பழமையான ஆழமான கரிகால சோழனோட பண்டைய வரலாறு, இன்னொரு பக்கம் அதை உள்வாங்கிக்க முடியாம தவிக்கிற நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பத்தோட வரம்புகள். இது பார்க்க கொஞ்சம் வேடிக்கையா இருந்தாலும் ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மாபெரும் பேரரசை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இந்த டிரான்ஸ்கிரிப்ட் நமக்கு எதை விட்டுட்டு போயிருக்குன்னு பாருங்க. சில்ட்ரன், பேட்டர்ன், சென்டர், சர்க்கிள், சில்ட்ரன், சம்பந்தமே இல்லாத முழுமையா உடைந்த ஒரு அபத்தமான வார்த்தை கோர்வை இது. சரி, அடுத்த பகுதிக்கு வருவோம். மொழித்தடை, அல்காரிதத்தின் பார்வையற்ற பகுதிகள். இந்த மொத்த அலசல் இருந்தும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்னு இருக்கு. நம்ம தொழில்நுட்பம் என்னதான் வளர்ந்திருந்தாலும் தமிழ் மாதிரியான ஆங்கிலம் அல்லாத மொழிகளை கையாளும்போது நம்மளோட டிரான்ஸ்கிரிப்ஷன் அல்காரிதம்களுக்கு இன்னும் மிகப்பெரிய அளவுல பிளைண்ட் ஸ்பாட்ஸ், அதாவது பார்வையற்ற பகுதிகள் இருக்கு. அவ இன்னும் ரொம்பவே சிரமப்பட்டுட்டு தான் இருக்கு. முடிவா உங்களை ஒரு ஆழமான கேள்வியோட விட்டுட்டு போறேன். 2000 வருஷம் பின்னோக்கி பார்க்கும்போது நம்மளோட நவீன டிஜிட்டல் கருவிகள் உண்மையிலேயே வரலாற்றை பாதுகாத்து பதிவு பண்ணுதா, அல்லது அது எல்லாத்தையும் வெறும் ஃபாரின்னு முத்திர குத்தி அல்காரிதம் மூலமா அழிச்சுக்கிட்டு இருக்கா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த அலசல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன்.